Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. நெல்லை மாவட்டத்தில் நாளை மற்றும் நாளை மறுநாள் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த நிலையில் நீர்நிலைகளுக்கு அருகாமையில் உள்ள மக்கள் கவனமாக இருக்க வேண்டும் என நெல்லை மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராமசுந்தரம். வணக்கம் ராமசுந்தரம். கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து நெல்லை மாவட்ட மக்களுக்கு ஆட்சியர் விடுத்திருக்கக்கூடிய அறிவுறுத்தல்கள் என்னவாக உள்ளது? நெல்லை மாவட்டத்திற்கு வானிலை ஆய்வு மையம் 9 மற்றும் 10 தேதிகளில் கனமழை பெய்யும் என எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஏற்கனவே 17 மற்றும் 18ஆம் தேதி டிசம்பர் மாதத்தில் பெய்த கனமழையின் காரணமாக நெல்லை மாவட்டத்தில் உள்ள பிரதான அணைகள், அதாவது தாமிரபரணி ஆற்றுக்கு நீர்வரத்து கொடுக்கக்கூடிய பிரதான அணைகளான பாபநாசம், மணிமுத்தாறு, சேரவலாறு உள்ளிட்ட அணைகள் அனைத்துமே நிரம்பி இருக்கிறது. தற்போதும் மழை விட்டு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரக்கூடிய நிலையில தாமிரபரணி ஆற்றுக்கு அணைகளுக்கு வரக்கூடிய நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது. இதன் காரணமாக தாமிரபரணி ஆற்றில் பெருவாரியான தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில கனமழைக்கான எச்சரிக்கை வானிலை ஆய்வு மையம் கொடுக்கப்பட்டுள்ள நிலையில கூடுதல் கவனம் செலுத்தி அந்த அணைகளிலிருந்து வெளியேற்றக்கூடிய நீரை கவனிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். தொடர்ந்து கரையோரம் பகுதியில் உள்ள மக்களுக்கும் எச்சரிக்கையானது விடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நேற்றைய தினமே அதிக அளவு நீர்வரத்து வரக்கூடிய நிலையில தாமிரபரணி ஆற்றின் கரையோர பகுதி மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என அறிவிப்பு வெளியிடப்பட்ட நிலையில தற்போது கூடுதல் எச்சரிக்கையை இருப்பதற்கு கூடுதல் கவனம் செலுத்துமாறும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். தொடர்ந்து வட்டாட்சியர் தலைமையிலான அந்த குழுவினர் தொடர்ந்து கண்காணிப்பு பணியை மேற்கொள்வதற்கும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தாமிரபரணி ஆற்றில் 10,000 கனடி நீர் தாமிரபரணி ஆற்றில் கொண்டிருக்கக்கூடிய நிலையில கூடுதலாக மழை பெய்தால் கூடுதலாக தண்ணீர் திறப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதனால ஆற்றின் கரையோர மக்கள் கவனமாக இருக்கவும், அதே போல தாமிரபரணி ஆற்றில் இறங்கி குளிக்கவோ வேடிக்கை பார்க்கவோ வேண்டாம் எனவும் எச்சரிக்கை கொடுத்திருக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கால்நடைகளையும் தாமிரபரணி ஆற்றின் அருகேயோ ஆற்றிலே இறக்க வேண்டாம் எனவும் எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார்கள். பெருவெள்ளத்திற்கான எச்சரிக்கை இல்லை என்ற போதிலும் தாமிரபரணி ஆற்றை அருகாமையில் உள்ள பொதுமக்கள் கவனமுடனும் பாதுகாப்புடனும் இருக்குவதற்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அந்த ஆற்றின் கரையோர பகுதிகளில் காவல்துறையினர் மூலம் தொடர்ந்து எச்சரிக்கை பலகை வைக்கப்பட்டு தொடர்ந்து கண்காணிப்பு பணியும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம். Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens.